சரி. நினைக்கல. இதுக்கு முதல்ல நீங்க பார்த்துருக்குறீங்களா இப்படி சர்ப்ரைஸ் வீடியோக்கள் அதெல்லாம்? பார்த்துருக்கேன். ஆனால் இருந்தாலும் கணக்கு நடக்கிற ஒரு மாதிரி இருக்குதுன்னா என்ன மாதிரி இருக்கு? கொஞ்சம் பக்கமா இருக்கு. Happy birthday to you. வணக்கம். நான் கொழும்பு சர்ப்ரைஸ் கிஃப்ட். நாங்கள் கொழும்புல இருந்து வரோம். இன்றைக்கு உங்களோட ஏதோ ஸ்பெஷல் டேயான்னு சொல்லி கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ என்ன விசேஷம்? பர்த்டேயா? எத்தனையாவது பர்த்டே? 39. சரி, பார்த்தா 25 வயசு படி என்ன இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்காக கொஞ்சம் கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. யார் அனுப்பியிருப்பாங்க? ஏதாவது ஐடியா இருக்கா? அவங்க எங்கே இருக்காங்க? இல்லை, அங்கே இருந்தவரே இல்லையே. அங்கே இருந்தவரே இல்லை. என்ன பேர் ஒய்ஃபுக்கு? அந்த பேர்லேயும் வேற இல்லை. அந்த பேரில் வேற இல்லை எங்களுக்கு. ஆனால் ஒரு கேர்ளோ கால் தான் அனுப்பினாங்க. என்ன பேர் அவங்களுக்கு? இல்லை, அந்த பேர்லேயும் வேற இல்லை. எங்களுக்கு வேற ஒரு பேர் தானே வந்தது. நீங்கள் தான் சொல்லணும், உங்களுக்கு தான் வந்திருக்கு. உங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி தான் ஒருத்தவங்க அனுப்பினவங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? சரி, ஓகே. அப்போ கிஃப்டை பார்ப்போம் என்ன வந்திருக்குன்ட்டு. ஓகே, இதுக்குள்ள என்ன இருக்கும்? அப்படி தான் இருக்கேன்னா சரியா, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். ஃபாரின்ல யாராவது இருக்காங்களோ? யாராவது அறிகுறி சொன்ன மாதிரி இப்படி உங்களுக்கு யாராவது சொன்னவங்களா அப்படி சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம் உங்களுக்கு அப்படி வரும் இப்படி வரும்? யார் சொன்னது? உங்களோட ஃப்ரெண்ட் சொல்லி இருக்கிறார். அப்ப அவருக்கு தெரிஞ்சிருக்கும் போது இல்லையா? அப்படியா? இல்லை, அவருக்கு தெரியாது. நான் தான் அவரோட கால் பண்ணி கதைச்சேன். நான் உங்களோட பேரை கேட்டு உங்களுக்கு கொஞ்சம் கிஃப்ட் வந்திருக்கேன். நான் அவர் மேலே அனுப்பினான்னு கேட்டவர். அப்போ நான் யாருன்னு சொல்ல இல்லை, அவருக்கும் தெரியாதா? நல்லா யோசிச்சு பாருங்க. இங்கே கொழும்புல இருந்தால் வந்தது. ரிலேட்டிவ்ல யாரும்? சொந்தக்காரர்ல யாராவது? அப்படி யாருமே இல்லை. சரி, அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம். பிடிச்சிருக்கா? ஒரு லவ்வோட அப்படிதான் வைஃபா தான் இருக்கு வேணாம். ஓகே, இது உங்களோட வைஃப் தான் அரேஞ்ச் பண்ணி அனுப்பிடுவாங்க. உங்களுக்கு ஏதாவது சொல்லியிருந்தவங்களா இந்த மாதிரி கிஃப்ட் ஏதாவது வேறும் சர்ப்ரைஸா வேறுமாண்டு? ஒன்றும் சொல்லல. அப்போ நீங்கள் ஹாப்பியா? அவங்க வந்து உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களாம். ஸோ எப்போ நீங்கள் பெறுவீங்க திருப்பி, எப்போ உங்களை காணலாம்னு சொல்லி அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ பர்த்டேக்கு வீட்டுக்கு போகிற ஐடியா இருந்ததா? அப்போ அவங்க என்னடா உங்களை ரொம்ப ரொம்ப அந்த ஒரு உள்ள பாருங்க இவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க. அதுக்கிட்ட இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்கன்ட்டு. ஸோ உங்களுக்காக ஸ்பெஷலாக கேக்கும் ட்ரெஸ்ஸும் வந்திருக்கு. ஸோ கேக் கட் பண்ணுவோமா? அதை விட உங்களோட வைஃபுக்கு நீங்கள் என்ன சொல்லிவிட ஆசைப்படுறீங்க? எதிர்பார்த்துனீங்களா இப்படி கிஃப்ட் வந்து? ஃபுல் ஹாப்பியா? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Navneetan. Happy birthday to you. Happy birthday. ஒர்க் பண்ணுறவருக்கு நேற்று பர்த்டே ஆமையா, அவரையும் கூப்பிட்டு அவரையும் கட் பண்ண சொல்லி பண்ணுவாங்க. சரி, ஓகே. அப்போ நீங்கள் ஹாப்பி தானே? ஃபுல் ஹாப்பி தானே? சரி. நினைக்கல. இதுக்கு முதல்ல நீங்கள் பார்த்துருக்குறீங்களா இப்படி சர்ப்ரைஸ் வீடியோக்கள் அதெல்லாம்? பார்த்துருக்கேன். கணக்கு நடக்கிற ஒரு மாதிரி இருக்குதுன்னா என்ன மாதிரி இருக்கு? கொஞ்சம் பக்கமாக இருக்கு. சரி, ஓகே.
இவர்தான் ஃப்ரெண்டா? ஓகே. நேற்று உங்களோட பர்த்டேயா? நேற்று உங்களோட பர்த்டேயா? அப்போ உங்களுக்கு வந்து பர்த்டேன்னு சொல்லி இவருக்கும் பர்த்டேன்னு சொல்லி கேக் வந்து அனுப்பியிருக்காங்க. அப்போ யார் அனுப்பியிருப்பாங்க? என்னென்னு சொல்கிறீங்க? அவங்க அந்த ஒரு உங்களோட ஒய்ஃபாக இருந்தா ஓகே. அவங்க வந்து சொன்னவங்க எனக்கு பர்த்டே, ஸோ நேற்று உங்களோட பர்த்டே ஒன்றுமே செய்ய கிடைக்கலன்ட்டு, ஸோ அதுக்காக வந்து சின்னதாக உங்களுக்காக வந்து சேர்த்து அனுப்பியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே சேர்த்து கட் பண்ணி ஓகே. நீங்களும் ஹாப்பியா? ஹாப்பியா? ஓகே. அப்போ நான் போயிட்டு வரேன். சரியா?